அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 30வது நாளை அடைஞ்சிட்டோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா 30 நாளே நமக்கு முழுமைப்படுத்தி கொடுத்துட்டான். நம்மளுடைய இந்த ஹிதாயத்து தௌஃபீக் சேனல்ல நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற 2 காரியங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நன்மையை ஏவும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் தீமையை தடுக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒருத்தர் இப்படி தட்டி கேட்டோம், இந்த புர்கா போட்டுட்டு விளாக் போடுறீங்களேன்னு. அந்த சகோதரி இந்த சேனலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி 3 ஸ்ட்ரைக் கண்டினியூஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுடைய சேனலை தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பேருடைய முயற்சியும் உழைப்பும் இருக்குது இல்லையா? இது சதக்கத்துல் ஜாரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரி தீமையை தடுக்கும் போது ஏற்படுற பிரச்சனையினால இந்த விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா? அந்த புது சேனலில் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக தீமையை தடுக்கிறதுக்கான விஷயங்களை பேசலாம். அதனால ப்ராப்ளம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கல்வி, குரான் கல்வி, ஏன்னா இந்த குரானை தெளிவாக நம்ம வாசித்து அதை படித்து அதை அர்த்தம் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால் புது சேனலான ஜரீனா ஷேக் அப்படிங்கிற சேனலுக்கு தயவு செய்து உங்களுடைய முழு ஆதரவை கொடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போவுமே தொடர்பில் இருக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்ம எதை பற்றி பேசணும், பாவ மன்னிப்பை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பாவ மன்னிப்பை பற்றி என்னென்ன பேசணும், பாவ மன்னிப்புனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதை எப்படி கேட்கணும், எப்படி கேட்டால் அல்லாஹுக்கு பிடிக்கும், நம்ம பாவ மன்னிப்பு மனிதர்களுக்கு செய்தால் எப்படி கேட்கணும், இல்லை மற்றவர்களுக்காக எப்படி கேட்கணும், இப்படி எல்லாத்தையும் நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ அல்டிமேட்டாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா, என்னுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, நான் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டேனா, அப்படிதான் நினைப்போம். ஏன்னா ஒரு மனிதன் என்னதான் ஒரு வேலை செய்தாலும் அதோடைய ரிசல்ட் அவனுக்கு தெரிஞ்சாதான் அந்த வேலையை இன்னும் ஆர்வமாக செய்வான் இல்லையா? அது எப்படின்னா, அதாவது இப்போ ஒரு மனிதன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பு அவனை ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ ஆக்குது. ஸோ அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த சீன் வரும் இல்லையா, ஒரு டாக்டரா கலெக்டர் ஆகிற மாதிரி, போலீஸ் ஆகிற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த சீன் இருக்கும்போது அந்த படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அந்த பாவத்திலிருந்து நீங்கிறதுக்கும், நம்ம அந்த பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கறதுக்கும், மற்ற விஷயங்களில் ஒரு வேளை பாவம் செய்துட்டு இருந்தோம்னா நமக்கு ஆசையும் ஆர்வம் அதிகமாக வரும் இல்லையா? இந்த விஷயத்தில் நான் பாவ மன்னிப்பு செய்தேன், நான் இந்த விஷயத்தில் பாவத்திலேருந்து நீங்கிட்டேன், அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கிட்டான்னும் போது வேறு வேறு விஷயங்களை செய்கிற பாவங்கள்லேருந்தும் நம்ம விலக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த பாவ மன்னிப்பு நீங்கிருச்சா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதாவது குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நேரடியாக பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி என்ன வரல, அவங்கள பற்றி விளக்கலை. இவங்களுக்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யாருக்கும் கேரண்டி கொடுக்கல. அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவும் சொல்லலை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எவ்வளோதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும், அவங்க சொர்க்கவாசின்னு அவங்க தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, 100 தடவை, ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மாக சொல்லனாலும் அதற்கான அறிகுறிகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நிறையா விஷயங்களை சொல்கிறான். ஸோ நம்ம இதை டைரெக்டாக சொல்லானாலும் இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லும்போது அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம கேட்ட பாவத்துடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், தௌபத்துன் நசூஹா, தூய்மையான பாவ மன்னிப்பை கேளுங்கன்னு சொல்கிறான் சரிங்களா? நம்ம சாதாரணமாக வாயில அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லிட்டு விட்டுருந்தோன்னா நம்மளுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோன்னு நம்ம நினைக்கவே முடியாது சரிங்களா? அதை ஒரு திக்ரா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா, பாவ மன்னிப்புங்கிறது மனசால செய்து அந்த பாவத்தை வெறுத்து ஒதுக்கி அதுக்காக வருந்தணும் சரிங்களா? அதுதான் பாவ மன்னிப்பு. ஸோ அப்படி நம்ம உண்மையாலுமே செஞ்சுருந்தோன்னா ரியலா அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணுவான், ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ் தஆலா நம்ம அந்த பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்தை வெறுக்க வைப்பான். அது நம்மளுக்கு வெறுப்பா இருக்கும். அந்த பாவத்தை விட்டு நம்ம ரொம்ப விலகி ஓடுவோம் சரிங்களா? பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறியே அந்த பாவத்தை திரும்பி நம்ம செய்யும் போது நமக்கு அதுக்கு மனசு வராது, மனசு உறுத்தும், இல்லை ஏதாவது ஒரு வகையில நமக்கு தடை ஏற்படும். அந்த பாவத்துக்கான சூழ்நிலை இருந்தாலும் அந்த பாவம் செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு தடை ஏற்படும். பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலேருந்து விலகி இருந்தாலும்
நம்ம மனசுல என்ன தோணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம அந்த பாவத்தை மன்னிச்சிட்டானா, அதாவது ஒரு மெத்தனம் இருக்காது. பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்படியா எல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும் அப்படி ஒரு மெத்தனம் இருக்காது. நம்மளுடைய மனசுல அந்த உறுத்தல் இருக்கும். நம்ம இப்படி பாவம் பண்ணிட்டோமே, எல்லாம் நம்மளுடைய பாவ மன்னிப்பை ஏத்துக்கிட்டான்ல, நம்ம சரியாயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் மிக கருணையாளன், கண்டிப்பா நம்மளுடைய பாவ மன்னிப்பை ஏத்துப்பான் அப்படின்னு அல்லாஹுடைய அந்த கருணை தன்மை மேல நம்பிக்கையும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம மேல நம்ம கேட்ட பாவ மன்னிப்பு தூய்மையானதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான்னா, தீமையை நன்மையால வெல்லுங்கன்னு சொல்றான். ஒரு பாவ மன்னிப்பு உண்மையாலுமே நம்ம பாவம் செய்து அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அடுத்து நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா நன்மையான செயல்களா இருக்கும். ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நம்முடைய மனது எவ்வளவு அழுக்கா இருந்தது அந்த பாவம் செய்து செய்துன்னு. ஸோ அந்த பாவத்தை செய்து அழுக்கான மனது அந்த பாவ மன்னிப்பு பெற்று தூய்மையாகும் போது அதுல என்னவாகும்னா நல்ல காரியங்கள் தான் நம்மளுக்கு வந்து அது தோணுமே. அது அது கருப்பா இருக்கும் போதானே திரும்ப திரும்ப அந்த அழுக்கையே திரும்ப திரும்ப இழுக்க பார்க்கும். அது இல்ல சுத்தமாயிருச்சுன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நன்மையான காரியங்கள்ல ஈடுபடுவோம், அல்லாஹ் கிட்ட அதிகமா நெருங்குவோம். பாவம் செய்யற மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா அவனால அல்லாஹ் கிட்ட நெருங்கவே முடியாது. அவன் எவ்வளவு இபாதத்துக்கள் செய்தாலும் அவன் மனதளவுல அவன் வந்து எப்படி இருப்பான்னா அல்லாஹ் விட்டு தூரமா தான் இருப்பான். அதை வந்து பாவம் செய்யற மனிதர்களால உணர முடியும். ஆனா பாவத்திலிருந்து ஒருத்தவங்க வெளியே வந்துட்டாங்க, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். நம்ம எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான், நம்ம அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், இந்த மாதிரியான அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷமான ஒரு பயம் கலந்த நம்ம பாவத்துக்கு போயிடவும் கூடாதுன்ற மாதிரியான இல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து அந்த மனசுல ஏற்படும். இன்னொன்னு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த பாவம் செய்யற அந்த சூழல்ல இருந்து அல்லாஹ் தஆலா நம்மள தூரமாக்குவான். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து பாவம் செஞ்சுட்டு இருந்திருந்தோம்னா அல்லாஹ் தஆலா உன்னுடைய பாவ மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறத எப்படி காட்டுவானா, அந்த இடம் உனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தையே என்ன பண்ணுவான், நமக்கு இல்லாமலும் ஆக்குவான். இல்ல நம்ம வேற இடத்துக்கு போய் ஆகணுன்ற சூழ்நிலை ஏற்படுத்துவான். ஸோ எப்படின்னா நீ அந்த பாவத்துக்கு கிட்ட வந்துடக்கூடாது. அந்த பாவம் செய்யும் போது எந்தெந்த மனிதர்களும் கூட இருந்தாங்களோ உனக்கு சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலையை விட்டு உன்னை விளக்குவேன் அப்படின்னு சொல்லி சில நேரம் அது பிரச்சனைகள் மாதிரி கூட தெரியலாம். ஆனா அல்லாஹுடைய அருள் அது. சரிங்களா? நம்மள பாவத்துல இருந்து பாவ மன்னிப்பை ஏத்துக்கிட்டு என்ன பண்றான், தூரமாக்குறான். ஒருவேளை தவறுதலா அந்த பாவத்தை நம்ம திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை எப்படி நினைப்பாங்கன்னா ஒரு தீ மேல நிக்கிறத மாதிரி, ஐயோ இந்த பாவத்தை நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துட்டோமே, இது இப்படி செஞ்சுட்டோமே அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்க அந்த பாவத்துல இருந்த போது இருந்த ஃபீலிங்க்கும் பாவ மன்னிப்பு அடைந்த பிறகு அந்த செயலை கொஞ்சம் ஒரு 10% அவங்க செய்ய நேர்ந்தா கூட அதுக்கு அவங்களுக்கு வர ஃபீலிங்கும் எப்படி இருக்கும்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அதனால பாவ மன்னிப்பை அடைஞ்சிட்டோம்னா அந்த பாவத்தை செய்த மனிதர்கள் அதை வந்து ரொம்ப பாரதூரமா கருதுவாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. அல்லாஹ் என்ன பண்ணுவானா, பாவ மன்னிப்பு ஒருத்தருக்கு கொடுத்துட்டா எப்படி பண்ணுவானா, அவங்கள ஈமானை வந்து அழகா காட்டி குஃப்ரையும் பாவத்தையும் வெறுக்க செய்வானா. சரிங்களா? ஸோ நமக்கு ஈமான் அதிகமா தெரியுது, நமக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசை வருது, இல்ல கெட்ட காரியங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வருதுன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து நம்முடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி உணரலாம்னா, அப்படி பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு நன்றி உணர்ச்சி அதிகமாகும் அல்லாஹ் மேல. சரிங்களா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தும் பொருட்டு நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தேன்னு சொல்றான். இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டுச்சுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, 40 நாள் மலைக்கு போறாங்களே இறைவனோட பேசுறதுக்கு. அப்ப திரும்பி வரும்போது அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா சாமிரி அப்படிங்கிறவனுடைய பேச்சை கேட்டு காளை கன்றை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்புறம் அந்த கோவத்துல என்ன பண்றாங்க, அவங்கள கண்டிக்கிறாங்க. உடனே அந்த மனிதர்களும் திருந்துறாங்க. திருந்திட்டு என்ன பண்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்டு மீள்றாங்க. ஸோ அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை கொடுக்குறான். ஸோ ஒரு மனிதன் பாவம் செய்துட்டானா, இணை வைப்பு மாதிரி பெரிய சிலையை வைத்து வணங்குற பாவம் இருந்தாலும் பாவ மன்னிப்பு செஞ்சுட்டானா அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அந்த பாவ மன்னிப்பு எதுக்கு கொடுக்குறான், அப்ப கொடுத்த உடனே அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா நன்றி செலுத்தும் பொருட்டு. அப்ப நம்ம அதிகமா நம்மளுடைய மனசு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும். சரிங்களா? அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அந்த பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம். பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு இறைவனுக்கு அதிகமா நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு.
சரிங்களா? அப்படி தோணுனாலே அல்ஹம்துலில்லா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு அறிகுறி. சரிங்களா? ஏன்னா நெறைய பேருக்கு பார்த்தோன்னா, பாவம் செய்வாங்க. ஒரு ஃபார்மாலிட்டீஸ்க்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, புலம்பலாவே தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சி எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ அந்த கணவருக்கு 99% நல்ல இது இருக்கும். நல்ல பழக்கம் இருக்கும். அதுல ஒரு குறை இருக்கும். ஆனா அந்த 1% என்ன பண்ணுவாங்க? பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே பாவம் செய்து பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களுக்கு 99% ஒரு கணவனுக்கு குறை இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது உறவுகளுக்கு குறை இருந்தாலோ, அந்த 1% நல்லது இருந்தா கூட அவங்க அந்த நல்லத எடுத்து பார்த்து சந்தோஷத்துல இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய மனது இறைவன் கொடுத்த எல்லாத்துலயும் திருப்தி அடைந்து, பொறுமையோட, நன்றியோட இருந்ததுன்னா, நாம் செய்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா நன்றியோட இருக்க நம்மளும் முயற்சிக்கணும். அப்பதான் நம்மளுடைய பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது 2மே என்னது? கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி சரிங்களா? நம்ம இப்படி இருந்தா அப்படி இருக்கணும், அப்படி இருந்தா இப்படி இருக்குன்ற மாரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நன்றியோட இருக்க முயற்சிக்கும்போது, அல்லாஹ் நம்மளோட பாவங்கள மன்னிப்பான். பாவங்கள மன்னிச்சுட்டான்னா, நம்ம அதிகமா நன்றியோட இருப்போம். சரிங்களா? ஆக மொத்தம் நமக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா, நம்ம இது 2த்துக்குமே முயற்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, யாருக்கு அவங்க அல்லாஹ்க்கு பயந்து பாவ மன்னிப்பு கேட்கறாங்களோ, பயப்படுறாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் ஒரு வெளியேற வழி அவன் காட்டுவானாம். சரிங்களா? அப்போ நமக்கு பாவம் செய்துட்டு பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு, நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும், நமக்கு எங்க போணும் அப்படிங்கிறத எளிதா நம்மளுக்கு ரூட் தெரிஞ்சுச்சுன்னு நெனச்சுக்கங்களேன். அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, நம்ம இறைவனுக்கு பயந்து தானே பாவ மன்னிப்பு கேட்டோம். தக்வாவோட தானே கேட்டோம். அப்ப நமக்கு ஒரு வழி காட்டுறான் அல்லாஹ். நமக்கு லேசாகுது. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மள விட்டு நீங்குது அப்படின்னா, நம்மளுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா பல விதங்கள்ல என்ன பண்றான்னா, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதனுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல வாழ்க்கைய இம்மையிலயும், மறுமையிலயும் குடுக்குறான். சரிங்களா? அதனால பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை லேசாக்கி, நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமா நெருக்கமாக்கி, அதிகமா நன்றி உடையவர்களா ஆக்கி, நம்ம என்ன பண்ணோம்? இந்த வாழ்க்கையில திருப்தி உடையவர்களா ஆக்கி வச்சதுன்னா, கண்டிப்பா நம்முடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால நம்முடைய பாவ மன்னிப்பானது, நம்முடைய மனச லேசாக்கி, நம்ம அந்த பாவத்துக்கு திரும்ப போறத ஒரு தீ மேல நிக்கிற மாரி கருத வச்சு, அடுத்து அல்லாஹ் கிட்ட அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தி, இறைவன் கிட்ட இருந்து அதிகமான நன்மை அடையணுன்ற நினைப்ப நமக்கு உண்டாக்கி, நம்ம அதிகமா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி, நமக்கு கிடைத்த எல்லா விஷயத்திலயும் நம்ம திருப்தியா இருந்தோம்னா, நம்முடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தூய்மையான மனதோட பாவ மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா இறைவன் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை நேசிக்கிறான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ நேசிச்சாலே அல்லாஹ் தஆலா எதையுமே குடுக்க தயாரா இருப்பான். அதனால நம்ம நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சா, கிடைக்கலையான்னு நம்ம குழம்புறத விட தினமும் தஹஜ்ஜத்துல நம்ம என்ன பண்ணோம்? அல்லாஹ் கிட்ட பேச ஆரம்பிக்கணும். நம்ம செய்ற காரியங்களுக்கு, நம்ம செய்ற பாவங்களுக்கு இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு, அதுவும் தஹஜ்ஜத் நேரத்துல எழுந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மள விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த மாரி நம்ம செய்தோம்னா, நம்ம செய்த பாவங்களுமே நம்முடைய நன்மைக்காக தான். சரிங்களா? இந்த மாரி இறைவன் கிட்ட யார் நெருங்குறாங்களோ, கண்டிப்பா அவங்களுடைய பாவத்தின் மூலம் அல்லாஹ் அவங்களுக்கு நன்மைய குடுக்க நாடுறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு இந்த ரமலான் மாதம்னு இல்ல, எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நெறைய சகோதரர்கள் அவங்க நெறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வார பயான் போடுவோம் இல்லையா? அந்த பயான்ல நம்ம பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவ மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலும், மறுமையிலும் நமக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.